நெகிழிகள்லாம் போய் என்ன பண்ணும், டிச்சியை போய் அடைச்சிக்கும். அடைச்சிச்சின்னா தண்ணி தேங்கி நிற்குமா, அதில் கொசு தான் என்ன பண்ணும், மலேரியா டெங்கெல்லாம் பரப்பும். மலேரியா டெங்கெல்லாம் என்ன பண்ணுது, பரப்பும். விவசாயம். கொசு எதுக்குங்க நம்மளை கடிக்குது? பெண் கொசு தான் நம்மளை கடிக்கும். எதுக்குன்னா அதுக்கு ஃபேட் வேணும், இனப்பெருக்கு, முட்டை போடணும்ல, முட்டை போடுறதுக்காக ஃபேட் வேணும். அந்த ஃபேட் நம்ம ரத்தத்தில் இருந்தால் எடுத்துக்கும். அழகாக ஊசி போடுற மாதிரி போட்டு உறிஞ்சிக்கும். அப்போ அந்த ஊசியில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் என்ன ஆகும், நம்ம உடம்புக்குள்ளே போய் டெங்கு மலேரியாலாம் உருவாகும். விவசாயம். நைட்ரேட்டு, பாஸ்பேட்டு, பூச்சிக்கொல்லி மருந்து, பூஞ்சைக்கொல்லின்னா என்ன, ஃபங்கிசைடு, பூச்சிக்கொல்லி, பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, இது மாதிரி நிறையா இருக்குது. சைடுனா கொலை பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த அதேமாதிரி நைட்ரேட்டு, பாஸ்பேட்டு, இந்த உரம், இதெல்லாம் யூரியா நம்ம மண்ணில் போகிறதெல்லாம் அந்த செடி எடுத்துக்காது, நிறையா மண்ணிலே இருக்கும். வெள்ளம் வந்து தண்ணி அடிச்சிட்டு போகும்பொழுது அதில் போய் ஆறு ஏரி குளத்தில் சேர்ந்துடும் அந்த உரம்லாம். அந்த உரத்தை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத தாவரங்கள் எல்லாம் நீர்நிலையில் வளர ஆரம்பிக்கும். அப்போ அவங்க தாவரத்துக்கு, பூச்சிகளுக்கெல்லாம் என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். தண்ணியில் உள்ளதெல்லாம் அவங்க உறிஞ்சிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் மிகையூட்ட வளமுறுதல் அப்படிம்பாங்க, யூட்ராபிகேஷன். முக்கியமான பாயிண்ட்டு, மிகையூட்ட வளமுறுதல். அப்போ நமக்கு தேவையில்லாத உயிரினால் நிறைய வளர்ந்துடும், சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. தேவையான உயிரினம் மீன் இவங்களுக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லதாக போச்சு, டீ கொடுத்தாங்க. சும்மா கதையை மட்டும் கேட்டுவாங்க. அதுமாதிரி தொழிற்சாலை கழிவுகள், ஈயம், பாதரசம், சைனைடு, காட்மியம், இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸும்பாங்க. அதை டீகம்போஸ் பண்ண முடியாது, நீர்நிலைக்கு போகும், அங்கே உள்ள மீன்கள் சாப்பிடும், அதுக்குள்ளே அதோட டிஷ்யூவில் போய் ஒட்டிக்கும். திரும்ப நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம டிஷ்யூவில் போய் மூளையில் கிளையில் நாங்கள் போய் ஒட்டிக்கும். அப்புறம் அந்த டிஷ்யூ ஒழுங்காக வேலை செய்யாது, பிரச்சனை. அதனால் இருக்குது. மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய திசுக்களை பாதிக்கடைய வச்சு பிரச்சனை. காய்கறிகள் விளைவிப்பதற்காக நெகிழி தாள்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. தெரியுமா? இப்போலாம் எப்படின்னா, ஒரு ஓட்டை போட்டு மண்ணை உழுது எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓட்டை போட்டு அங்கே விதையை போட்டுருவாங்க. அந்த ஓட்டை வழியாக வளர்ந்து இது வெளியில் வந்துடும். தண்ணி உள்ளே பாய்ச்சுவாங்க. அப்போ மண்ணில் உள்ள தண்ணியெலாம் ஈரப்பதம்னா அது ஆவியாகி வெளியில் போகாமல் அந்த கவர்லாம் பாதுகாக்கும். அப்புறம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே உழுதுருவாங்க. மண்ணிலேயே மக்கிற மாதிரி தான் இருக்குது, பிளாஸ்டிக்கு உழுதுருவாங்க. அது என்ன ஆகுது, கழிவு தானே, அதான் சொல்கிறாங்க. இந்த நெகிழித்தாள்கள் மீண்டும் மண்ணிலேயே உழவு செய்யப்படுகின்றன. அதனால் சின்னதாக உடஞ்சி மண்புழு சாப்பிடுதாமா. மண்புழு சாப்பிட்டா என்ன ஆகும், அதுக்கு முதல்ல ஜீரணம் ஆகாது. மண்புழு அளவுக்கு நம்ம பாதிப்படைய வைக்கிறோம், பார்த்துக்காது. எண்ணெய் கசிவு. ஒரு தடவை புயல் வருதுன்னு சொல்லிட்டு சென்னையில் உடஞ்சிருச்சு பாருங்கள் கப்பல், எண்ணெய் கசிவு. அப்போ கடல் வாழ் உயிரினம்லாம் பாதிக்கும். எண்ணெய் மேலே மிதக்கும், சூரிய ஒளி உள்ளே போகாது, அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்காது, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. வெப்பத்தினால் மாசடைதல். அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். தண்ணி கொதிக்க வைக்கணும், தண்ணி கொதித்து ஆவியாகி போகும். அது போய் என்ன பண்ணும், ஃபேனில் புஷ்ஷுன்னு அடிக்கும், ஃபேன் சுற்றும், அப்போ மின்சாரம் தயாரிப்பாங்க.
இந்த கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை கூல் பண்ணுவாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுன்னா போச்சு. கூல் பண்ணுறது என்னென்ன அர்த்தம்? அதில் உள்ள வெப்பத்தை எடுத்துகிட்டு போகணும். இதில் உள்ள வெப்பத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே கலக்கும்? கடலில், ஏரியில் கலக்கும், ஆற்றுல கலக்கும். அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி சூடாயிடும். அப்போ அந்த வெப்பநிலையில் அங்கே உள்ள உயிரினங்கள் வாழ முடியாது, அழிஞ்சு போயிடும் அந்த ஏரியாவில். அதுதான். அதனால தான் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம்லாம் எங்கே இருக்கும்? நீர்நிலையை ஒட்டி வச்சுருப்பாங்க, கூல் பண்ணணும் அதுக்காக. அதேமாதிரி தொழிற்சாலைகளில் பெரிய பெரிய மெஷின்லாம் இருக்கும், அதெல்லாம் கூல் பண்ணணும். தண்ணி எங்கே போய் கலக்கும்? அந்த நீர்நிலையில் கிடக்கும். அது ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதில் உள்ள கேஸ்லாம் வெளியில் வந்துடும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் வந்துடும் தண்ணி கூல் ஹீட் பண்ணும் பொழுது. அப்போ உயிரினா வாழ முடியாது. சரியா? அந்த மைக்ரோ பீட்ஸ் பார்த்தோம்ல, ஆர்டிக் அண்டார்டிகா வரைக்கும் உயிர் இருக்காமா. நம்ம ரொம்ப நாளமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல பிளாஸ்டிக்கு, அந்த குப்பை அண்டார்டிகாவில் ஆர்டிக் ரீஜனில் இருக்காமா. எப்படிமா அங்கே போயிருக்கும் பிளாஸ்டிக்கு அண்டார்டிகா வரைக்கும்? ஜியாகிரஃபி முடித்தவங்க கடல் கடல் நீரோட்டம் அது மூலிமா 5000 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குமா. அங்கே 5000 மீட்டர் ஆழம் வரைக்கும் நெகிழி இருக்குது கடலுக்குள்ளே, அங்கே அண்டார்டிகாவில். சோடியம் சல்ஃபேட் மற்றும் பாஸ்பேட்டு சலவைத்தூளில் யூஸ் ஆகுது. சரியா? வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம். மனிதர்களில் வளர்ச்சி, இனப்பெருக்கம், நரம்பியல் நச்சுத்தன்மை, நாளமில்லா சுரப்பிகள் சிதைவு ஏற்படுத்துது. இதெல்லாம் பாஸ்பேட்டுகள் பாக்டீரியா மற்றும் ஆல்காவை வேகமாக வளர்ச்சியடை செய்தோம். இத்தாவரங்கள் நீரில் கலைந்துள்ள ஆக்சிஜன் முழுவதும் எடுத்துக்கொள்கின்றன. அதான் யூட்ராபிகேஷன். விலங்கு மற்றும் தாவரங்களின் பன்முகத்தன்மை குறைவதற்கு வழிவகுக்குது. அடுத்தது நெகிழி இலைகள் மற்றும் நுண்ணுயிர்கள். நெகிழி ஆடை, முடி, அழகு மற்றும் தோல் பொருட்கள், அழகு சாதன பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் ஏரி, ஆறு, கடல் இதில் கலக்கும் பொழுது நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களை கவர்கின்றன. கடல் வாழ் உயிரினங்கள் அவற்றை தங்கள் உணவாக கருதி உட்கொள்கின்றன. இதனால் இந்த நச்சு பொருட்கள் உணவு சங்கிலியை சென்றடைகிறது. அப்போ மீன் சாப்பிட்டு அதுக்குள்ளே போயிடுச்சு, அந்த நச்சு பொருள்லாம் எங்கே வரைக்கும் வந்துடும்? நமக்கு வரைக்கும். அதை அடுத்து சாப்பிட 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 எல்லா உயிரினங்களும் போய் சேர்ந்துடும். அடுத்து வேளாண்மை. டிடிடி டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. பூச்சி, விலங்கு, மனிதர்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன. உணவு சங்கிலின் முதல் படிநிலையில் உயிரினங்கள் பாதிப்பை ஏற்படுத்துது. சும்மா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வரும் நைட்ரேட்டு, பாஸ்பேட். இவங்களும் அதே மாதிரி தான். நீரில் யூட்ராபிகேஷன் இருக்குல்ல, ஆல்கா பாக்டீரியாலாம் நிறையா வளர்ந்துடும். அப்போ தாவர விலங்குகளுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் இவங்க சாப்பிட்ருவாங்க. அப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். சரியா? தொழிற்சாலை மெர்க்குரி மேலே பார்த்ததே திரும்ப திரும்ப போட்டிருக்காங்க. வேதியியல் ஃபேக்ட்ரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஜவுளி, தோல் தொழிற்சாலை அங்கேருந்து கிடைக்கிது. பாக்டீரியா எல்லாத்துக்குமே நஞ்சாகுது. தாவரம் பாக்டீரியாலாம் நீரை மாசுபடுத்துது. கட்டுப்படுத்தல் என்ன பண்ணும்? மக்கும் தன்மை கொண்ட டிடர்ஜென்ட்களை பயன்படுத்த வேண்டும். நச்சுத்தன்மையுடைய வேதிப்பொருளை கொண்டுள்ள டிடர்ஜென்ட்டை தவிர்க்க வேண்டும். நைலான், இந்த செயற்கை இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் என்ன பண்ணக்கூடாது? டிச்சிலெல்லாம் போடக்கூடாது. கழிவு நீரை சுத்திகரிக்கணும். வீட்டு கழிவு நீருமே. ஏன்னா அதில் என்ன ஆகுது? அதில் சோப்பு கிப்பெல்லாம் கலந்து போகுதா? எல்லாம் டிட்டர்ஜென்ட் தான்.
உயிரி பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும். விவசாயத்தில் உரம், மாட்டுச்சாணம், தோட்டக்கழிவு அதை வச்சு உரமாக பயன்படுத்தணும். தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றுறேன் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது அழுத்தத்தில். நீரினை மின்னாறு போக்கும் பொழுது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு. எதிர்மின் வாயில் ஹைட்ரஜனா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது நீரை மாசுபடுத்தும்? இந்த படிகாரெலாம் சுத்தம் பண்ணும், இது மைக்ரோப்ஸை கொல்லும், ஆக்சிஜன் தான் நல்லது. நீரின் நிரந்தர கடினத்தன்மை காரணமாக இருப்பவை. பைக்கார்பனேட். டெம்பரவரியாக உள்ளது எதுன்னு பார்த்துக்கோங்க. நீர் நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றது. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் தற்காலிக கடினத்தன்மை டேஸ் முறையில் நீக்கப்படுகிறது. கொதிக்க வைக்கிறது மூலியமா. கொதிக்க வைக்கிறது. நீர் டேஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். 4 டிகிரி செல்சியஸ். ஏற்றம் டேஸ் செயல்பாட்டை துரிதப்படுத்தும். என்ன ஏற்றம்? என்ன ஏற்றம்? சரி இருக்கட்டும். கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகு நன்னீர் நிலையில் கலக்க வேண்டும். கடல் நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் அதனை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். அதிகமாக இருக்குது. வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபாடு அடைகிறது. ரெண்டுமே நடக்கும். நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையில் மாறாமல் இருக்கும். மாறும். கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும். தராது. டிட்டர்ஜென்ட் தான் தரும். சர்வ கரைப்பான், கடின நீர், சரி, கொதித்தல், நுண்ணுயிர் நீக்கம், கழிவு நீர், இப்போ வாங்க, கடின நீர், வயிற்று உபாதைகள், ஓசோனேற்றம், நுண்ணுயிர் நீக்கம்.